பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 45 அதிகாரம் 4 நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பெயரை சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருடைய பெயரும் அவருடைய இருதயத்தில், அவருடைய கைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மை உள்ளம் கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெயர், நம்முடைய எண்ணம், நம்முடைய ஏக்கம், நம்முடைய நினைவுகள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். நெப்போலியன் அவரை குறித்து நாம் சரித்திரத்தில் படித்திருக்கிறோம். அவர் பார்த்திங்கன்னா, தான் சந்தித்த ஒவ்வொரு நபர்களின் பெயர்களையும் ஞாபகத்தை மனதில் வைத்திருப்பார். நெப்போலியன் ஒருவரை அழைக்கும்போது பெயர் சொல்லித்தான் அழைப்பார். ஒவ்வொரு வீரருடைய பெயரையும் அவர் நன்றாக அறிந்து வைத்திருப்பார். ஒருவேளை அந்த பெயர் அவருக்கு தெரியவில்லை என்றால் திரும்ப திரும்ப அந்த வீரனிடம் அவருடைய பெயரை கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்வார். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா, நல்ல போர் புரிந்த வீரர்களை அழைத்து பாராட்டும் பொழுது அந்த படை தலைவனிடம் முன்பதாகவே அந்த வீரனுடைய பெயர் என்ன என்று கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்வார். தெரிந்து வைத்து அவனை பாராட்ட அழைக்கும் பொழுது அவன் பெயர் சொல்லி அவர் கூப்பிட்டு அவனை பாராட்டுவார். அந்த வீரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக மாறிவிடும். என் பெயரை என்னுடைய மாவீரன் நெப்போலியன் மனதில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு கூட காணப்படுவான். இதை போலவே தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு நெப்போலியனுக்கு பெயர் மட்டும் தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய பெயர் மட்டுமல்ல, நம்முடைய எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து வைத்திருக்கிறார். ஆமென். அவர் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். நம்முடைய பெயர், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வியாகுலங்கள், நம்முடைய பலவீனங்கள், கட்டுகள், இது எல்லாமே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எனவே நிச்சயமாக நம்முடைய பெயரை சொல்லி அழைத்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். வேத புத்தகத்திலே சகையு என்கிற ஒரு மனிதன், லூக்கா 19 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த சகையை குறித்து அங்கே வேதம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த சகையுடைய வாழ்க்கையில் அவருக்கு பணம் இருந்தது, புகழ் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவருக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இவர் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருந்த மனிதன். ஆனால் இந்த சகை ஒரு குள்ள மனிதனாக இருந்தான். இப்பொழுது இந்த சகை இயேசு குறித்து கேள்விப்படுகிறான். இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்ப்பதற்காக வகை தேடி அவர் போகும் வழி முன்பதாக போய் காட்டுத்தீ மரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இப்பொழுது இயேசு அந்த வழியே வருகிறார். வரும்போது சகை ஏற்கனவே அவர் பார்த்ததில்லை. ஆனால் அந்த காட்டுத்தீ மரத்துக்கிட்ட வந்த உடனே, சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைக்கிறார். சகைவே என்று சொல்லி கூப்பிட்ட உடனே, அந்த பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே இந்த சகைவுக்கு எல்லையில்லா ஆனந்தம், சந்தோஷம். இந்த பெரிய தீர்க்கதரிசி, இந்த உலகத்தின் ரட்சகர் என் பேரை சொல்லி கூப்பிட்டார் என்று சொல்லி சகைவு கீழே இறங்கி வந்து சந்தோஷத்தோடு கூட தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். அவருக்கு நல்ல விருந்து பரிமாறுகிறான். அங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்கிறாங்க, இவன் ஏமாற்றுக்காரன், அநியாயக்காரன், இவன் வீட்டில் எப்படி இயேசு போய் சாப்பிடலாம் என்று சொல்லி முறுமுறுக்கிறார்கள். இதை கேட்ட சகைவு சொல்கிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்தில் அநியாயமாக வாங்கினது உண்டானால் அதை நான் திரும்பி கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஒப்பு கொடுக்குறான். ஏசு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து நம்மை ஆஸ்வதிக்கிற கர்த்தர். சகையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். சகைவை பெயர் சொல்லி அழைத்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில சமயம் நம்ம ஜெப கூட்டங்களுக்கு போவோம், நற்செய்தி கூட்டங்களுக்கு போகும்போது அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி நம்ம பெயர் சொல்லி கூப்பிட்டோம், நம்ம எவ்வளோ சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? அந்த தீர்க்கதரிசி நம்முடைய பெயரை சொல்லி கூப்பிட்ட உடனே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அல்லேலூயா. ஆனால்
தீர்க்கதரிசியை காட்டில் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் நம்முடைய பெயர், நம் நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே உங்கள் தேவைகள் அவருக்கு தெரியும், உங்கள் வேதனைகள் அவருக்கு தெரியும், நீங்கள் படுகிற கஷ்டங்கள் பாடுகள் உங்களுக்கு தெரியும். எனவே நிச்சயமாக சகைவை பேர் சொல்லி அழைத்து அவனை ஆசிரியத்து விடுவித்த கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய பெயரை சொல்லி அழைத்து நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட செபியுங்கள், அவர் சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் இயேசப்பா செய்வார். செபிப்போமா? பரலோக தேவனை, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் ஆண்டு இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் பெயர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய நினைவுகள், சிந்தனைகள், வேதனைகள், பாடுகள், நெருக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.